ஒரு ஜனநாயக நாட்டுல 70 கோடி ஜனங்களுக்கு மத்தியில அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இதை எப்படி உருவாக்குனாங்கிற அக்கறையும் இருக்கு. அங்க யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்கு. அவன் கதையை கேட்கறியா? சூறாவளியாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அது கண்ணால உன்னோட காலடி குழம்பாகணும், ஓ மேல விழுப்புண் தழும்பாகணும், ஓ கையில் சேரும் வரமாகணும், இல்ல தாய் மண்ணுக்கே நான் உரமாகணும். கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. யுத்தங்கள் நடக்கிறது வெற்றிக்காக. I think me and my boys we proved you wrong. அந்த வெற்றியை சாதிக்கிறது சரித்திரத்துக்காக. History always wins. ஜனங்க விசில் அடிச்சு கொண்டாடுற ராஜாவா மாறினாங்க. மக்களே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆனா அவன் முன்னாடி உன்னை பத்தி யோசிக்க மாட்டான். இந்த ஷோ காட்டுவான். உனக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளு. யார் கண்ணிலையும் படாம எங்கேயோ ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு வேலையும் செய்யறாரு. அவர் என்ன கொலையா? So I said, God is not coming to save us. If you want to win this trophy, we'll have to fight it out. My life is in this and I ain't going down. You think that I am crazy, but I don't want the crown. My life is in this. தாஸ் ஒரு பையன் இருக்கான், லியோ. அவன் பேர் தவிர அவனை பத்தி வேற எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. அவன் ஏதோ பெருசா பண்ணி செத்துட்டான்னு ஒரு குரூப் சொல்றாங்க. அவன் சாவுல உயிரோடு தான் இருக்கான்னு இன்னொரு குரூப் நம்புறாங்க. அவனுடைய ஏதோ ஒரு சாயல் அவனோட ஒத்து போச்சு. பேட்டைக்கு சென்றதும் பயந்து பெரும் புள்ளிகள் அவற்று புள்ளி எழுதி கொண்டல் ஒரு சம்பவம் அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா?
தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? will you give up? My last T20, it will be in Chennai.